ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்லேஷன் எப்படி கண்டுபிடிக்கிற கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட் ஆப்ஷன் இருக்குதுங்களா, இந்த மோடு ஆப்ஷனை 1 2 அமுத்திக்கிட்டால் இங்கே பாருங்கள் 1 வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் இருக்குது. அப்போ இங்கே போய்ட்டு செகண்டுங்கிறத அமுத்திடுங்க. செகண்ட் அமுத்திட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லீனியர் லாக் எக்ஸ்பென்சிவ் இருக்குது. நம்மளுக்கு ரெக்ரெஷன் வந்து லீனியர் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இருக்குது. அதனால் இந்த 1 அமுத்திடுங்க. 1 அமுத்திட்டு இங்கே எம்டியாக வந்துடும். இங்கே வேல்யூ என்ட்ரி பண்ணணும். அதாவது எக்ஸ்கமா ஒய்ங்கிற வேல்யூ இருக்கும். எக்ஸ்கமா ஒய்ங்கிற வேல்யூ எப்படி பண்ண போகிறோம்னா 69,96 அப்படின்னு போட்டு மெமரி ப்ளஸ் அமுத்தணும். 69 ரெண்டு வேல்யூ எக்ஸ்கமா ஒய் வேல்யூ. அப்போ 74, எக்ஸ் வேல்யூ அப்புறம் ஒய் வேல்யூ 85 மெமரி ப்ளஸ் அமுத்தணும். அடுத்தது 25, 36 இது ஒய் வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எப்படி இருக்கணும், எக்ஸ் வேல்யூவாக இருக்கணும். கமா போட்டு ஒய் வேல்யூ அடுத்தது என்ட்ரி பண்ணணும் மெமரி ப்ளஸ். இன்னொரு வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கணும் 5 வேல்யூஸ் போடுற மாதிரி 45, 58 எக்ஸ் ஒய் வேல்யூ என்ட்ரி பண்ணிவிட்டு மெமரி ப்ளஸ் அமுத்தணும். மெமரி ப்ளஸ் அமுத்திடுங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. ஏசி அமுத்திக்குங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், கார்லேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் இங்கே ஷிஃப்ட் அமுத்திக்குங்க. இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், சம்மு வேரியன்ஸ் இருக்குதுங்களா. இங்கே பாருங்கள் செகண்டில் பார்த்தீங்கன்னா சம் வேரியன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன வருது பாருங்கள், எக்ஸ் பார் சிக்மா எக்ஸு இது இருக்குங்களா. திரும்ப இந்த ஏரோ மார்க் இருக்குங்க. இந்த ஏரோ மார்க் வந்துன்னா திரும்ப சிக்மா எக்ஸு ஒய் பாரில் வரும். திரும்ப பார்த்திங்கன்னா இங்கே தேர்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆப்ஷன். இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கார்லேஷன் பார்ட். அப்போ என்ன பண்ணுவீங்க, 3 அமுத்திங்க. 3 அமுத்திட்டு ஈக்குவல் அமுத்திங்கன்னா நம்மளுக்கு கார்லேஷன் பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட் மெத்தேடு. கார்லேஷன் கண்டுபிடிக்க கால்குலேட்டரில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தேடு. ஸோ அது இல்லாத இன்னும் நிறைய வேல்யூ இருக்கும். நம்ம சப்போஸ் டேபிள் ஃபார்ம் பண்ணி போடுவோம். அதில் பார்த்திங்கன்னா 2 அமுத்திட்டிங்கன்னா இந்த 2 அமுத்திட்டிங்கன்னா 1 வருது பார்த்திங்களா. இந்த 1 பார்த்திங்கன்னா எக்ஸ் பார், இது எக்ஸ் பார், இது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் எக்ஸு. திரும்ப இந்த ஏரோ மார்க் அமுத்திங்கன்னா இது ஒய் பார், இது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் ஒய். சரிங்களா. அப்போ சப்போஸ் நான் சாம்பிளுக்கு இங்கே 2 அமுத்துறேன். இந்த 2 அமுத்திட்டு ஈக்குவல் அமுத்துனா இது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் ஒய். இதே மாதிரி எல்லா கால்குலேஷன் நம்ம போட முடியும். சரிங்களா. இன்னொன்று காட்டிடுறேங்க. இங்கே ஷிஃப்ட்டு இங்கே 1 இருக்குது. இங்கே 1 அமுத்திட்டு என்னென்ன வருதுன்னு பாருங்கள், சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வரும், சம்மேஷன் எக்ஸ் வேல்யூ வரும், அண்ட் என் வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் வேல்யூ, சம்மேஷன் ஒய் வேல்யூ அண்ட் சம்மேஷன் எக்ஸ் ஒய் வேல்யூ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறது இதில் யூஸ் ஆகும். இது எங்கள் செஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் எனக்கு தேவை வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வேணும்னா இது செஸ்ட்டு 1 அமுத்திட்டு இங்கே என்ன பண்ண போகிறீங்க, ஈக்குவல் சைன் அமுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். தட்ஸ் ஆல். இது ஒரு பெஸ்ட் மெத்தேடு. நம்ம கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக கால்குலேட்டர் போகிற ஒரு பெஸ்ட் மெத்தேடு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல் த பெஸ்ட்.